ஆறுமுகம் வந்து பைரவி தேடி வராரு. பைரவி வந்து இங்க சஞ்சய் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத ஆறுமுகம் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அப்படியே சஞ்சயை பார்த்து செமையா டென்ஷன் ஆயிரு. இவன் எதுக்கா பைரவி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான்? இவனுக்கு இதே வேலையா போச்சு. இவன் நல்லவன் நினச்சிட்டு இந்த பைரவி வேற பேசிட்டு இருக்கா. இவன் எப்படி கேடு கெட்டவன் சொல்லிட்டு நம்மளுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக வந்து நாங்கள் சஞ்சய் வந்து கேட்குறாரு, சொல்லு பைரவி, நீ ஆறுமுகத்தை பற்றி என்ன நினைக்கிற? அவன் வந்து உனக்கு செட்டே ஆகலைல்ல. நீ எங்க அவன் எங்க எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நீ சொன்னோன்னே எனக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. ஓ, உனக்கு அதிர்ச்சியாக வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஆறுமுகம். எதுக்காக அப்படி நினைக்கிறியா? அதிர்ச்சியாக இருந்தது உனக்கு? இல்லை, நீ சொல்லிட்டு இருந்தல நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், என் லைஃப் வேறு மாதிரி ஆக போகுது, நான் வந்து சரி சயின்டிஸ்ட் ஆகிட்டு தான் நான் உன்னை பார்ப்பேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தல நம்ம படிக்கும்போது. அப்போ நான் நினச்சேன் நீ பெரிய சயின்டிஸ்ட் ஆகிடுவேன்னு நினச்சேன். பார்த்தா திடீர்னு கல்யாணம் பண்ணியிருக்கேன். அது சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் ஆயிடுச்சு, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னோடனே, சரி ஆறுமுகத்தை போய் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? ஆறுமுகத்துக்கு உனக்கும் வந்து சுத்தமாக செட்டே ஆகாது, ஏன் அப்படி சொல்லிட்டு சஞ்சய் அப்படின்னோடனே, இல்லை ஆறுமுகம் படிக்கலை, கரடு முரடாக இருக்கார் பார்க்குறதுக்கு, அவர் எப்படி உனக்கு செட் ஆக முடியும் அப்படின்னோடனே, இங்கே பாரு, கரடு முரடாக தான் நான் ஆறுமுகம் உண்மையிலே நல்ல ஜெம் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற பைரவி? உண்மையிலே சொன்னால் ஆறுமுகம் பார்க்கறது தான் கரடு முரடாக இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட நிறைய குணங்கள் நல்ல குணங்கள்லாம் இருக்குது சஞ்சய், நீ வந்து அவர்கிட்ட பழகினா கண்டிப்பாக புரிஞ்சுப்ப அப்படின்னோடனே, ஓகே ஓகே நீ சொல்கிறதெல்லாம் வந்து நான் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் வந்து ஆறுமுகத்துக்கும் உனக்கும் எப்படி செட் ஆகும்? நீ வந்து என்ன மாதிரி ஒரு ஆள் அப்படின்னோடனே, இங்கே பாரு, எப்படினாலும் சரி ஆறுமுகம் நல்லவர் தான், நீ வந்து அவரை தப்பாக புரிஞ்சிருக்க. ஐயோ, நான் தப்பாலாம் பண்ண, அவர் கெட்டவர் நான் சொல்லலை, இல்லை உங்கள் வந்து 2 பேருக்கும் வேறு மாதிரி இருக்கே, இப்படி செட் ஆகும்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்து ஆறுமுகம் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் பொண்டாட்டி என் கூட செட் ஆனால் உனக்கு ஏன்டா காண்டா இருக்குது? நீ ஏன்டா அவகிட்ட செட் ஆகுமான்னு கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு ஆறுமுகம் மனசுக்குள்ளே. இங்கே வந்து சொல்லு வந்து பைரவி, உண்மையிலேயே உனக்கு ஆறுமுகத்தை பிடிச்சிருக்கான்னு கேட்டால் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஆறுமுகம் வந்து நல்லவர் தான். எங்கள் வீட்டில் வந்து அர்ஜுன் பட்டு கல்யாணம் பண்ணாலும் ஆறுமுகம் ஒரு நல்லவர் தானே, அதனால் எதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. மற்றபடி ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப நல்லவர் சஞ்சய் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சஞ்சய்க்கு வயிறாக எரியுது. பார்த்து அப்படி டென்ஷன், என்ன இவன் எது சொன்னாலும் ஆறுமுகம் நல்லவன்றா அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. கரெக்டாக ஆறுமுகம் அங்கே வந்துடுறாரு. பைரவி போகலாமா அப்படின்றாரு. ஓ, நீங்கள் வந்துட்டீங்களா? அப்பா வருவார் நினச்சேன், கிளம்பலாம் பைரவி அப்படின்னு சொன்னால், சரி சஞ்சய், ரொம்ப நல்லது உங்ககிட்ட பேசுனது, சரி சஞ்சய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து பைரவி வந்து பார்த்துட்டு, சஞ்சய் கிட்டே பேசினேன் நீ ஆறுமுகம் அப்படின்னோடனே, பார்த்தேன் அப்படின்றாரு. உடனே சஞ்சய் பார்த்து முறைக்கிறார் ஆறுமுகத்தை, ஆறுமுகம் பார்த்து சஞ்சய் முறைக்கிறாரு. அப்படியே பார்த்து டென்ஷன் வந்துட்டான், வந்து சிவபூஜையில் கரடி மாதிரி நடுவில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. கரடி நான் இல்லைடா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆறுமுகம் முறைக்கிறாரு அப்படியே மனசுக்குள்ளேயே. அடுத்து வந்து இங்கே வந்து நான் வரேன் சஞ்சய் பாய் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாருங்க அப்படி சொல்லிட்டு ஆறுமுகம் கிளம்புறாரு. இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத பார்த்து சஞ்சய்க்கு வயிறாக எரியுது. பார்த்து டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து இங்கே ஆறுமுகம் வந்து வண்டியில் வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து கேட்குறாரு, என்ன பைரவி திடீர்னு வந்து சஞ்சய் கிட்டே பேசிகிட்டு இருந்த போல் இருக்கு அப்படின்னு. ஆமாம் அங்கே வந்தார், ஏதோ பாதுகாப்பு விஷயமா வந்தாராம், அதுக்காக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி அப்படின்றாரு. சரி என்ன திடீர்னு சஞ்சய் பற்றி கேட்குற? இல்லை உன் ஃப்ரெண்டாச்சே, நம்மளை பற்றி எதாவது கேட்டாரோன்னு நினச்சேன். நம்மளை பற்றினா என்ன, உன்னை பற்றி கேட்டாரான்றியா? அப்படி நான் சொல்லலை, உன்னை பற்றினா கேட்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றாங்க. நானும் எல்லாத்தையும் கேட்டேன் பைரவி அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறேன். என்ன ஆறுமுகம் யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை பைரவி அப்படின்றாங்க. உடனே வந்து என்னை பற்றி கேட்டதுக்கு விட்டு கொடுக்காம பேசிட்டு இங்கே வந்து ஒன்றும் தெரியாமல் இருக்காள் இந்த பைரவி, பார்த்துக்கிறேன் பைரவி ஒன்றை அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு வந்து ஆறுமுகம். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க. அவள் வந்து மாட்டுவான்னு பார்த்தா கடைசியில் ஏன் பொண்ணையும் அடி வாங்க வச்சிட்டாளா? அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அவள் இதுக்கப்புறம் கால் எடுத்து இங்கே வைக்கட்டும், அவளுக்கு இருக்குது, நான் விடவே மாட்டேன். பின்கதவு பக்கம் திறக்கதால் தானே இவள் பின்பக்கம் வரா, பின்னாடி கதவை இன்னைக்கு மூடுறா, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறா, எப்படி அவள் உள்ளே வரான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு மகா வந்து அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாக்கா, அவளை விடக்கூடாதுக்கா, இன்றைக்கி அவள் உள்ளவே நுழையக்கூடாதுக்கா, அதுக்காகது எல்லாமே மூடி வைக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே சேர்ந்து வழக்கம் போல் வராங்க. என்ன இது எல்லாம் மூடி இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க.